Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 42 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம். எஸ் 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைக்கி ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். 42 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் வாக்கிங்கில். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வாக்கிங்னு ஒன்று போகணும் அப்படின்னா அதுக்கு மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் இவ்வளோ தான் பெருசாகவே இருக்கும். வாக்கிங் போகணுன்னு தோணும், பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போது வி ஆர் கம்ப்ளீட்டட் 42 டேஸ். ஓகே, அதுவும் எப்போ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளேயே நினைக்கிறேன். 2.5 மாதம்னு வச்சுக்கலாமா. ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆகஸ்ட் செப்டம்பர், இப்போ செப்டம்பர் பாதியில் 10-11 தேதியில் இருக்கோம். அதுக்குள்ளேயே 42 நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கிடையில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க, புது சேனல் கிடச்சிருக்கு, மெமரிஸ் கிடச்சிருக்கு. எஸ், இவங்க எல்லாமே எனக்கு ஒரு பை ப்ராடக்ட். பட் மெயினான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா we can achieve more and more. நான் முன்னாடி ஒரு கதை கூட சொல்லியிருப்பேன், நான் அதோட வீடியோ கூட போடுறேன் பாருங்கள். முயலாமை கதை பற்றி பேசியிருப்பேன். ஆமையாக இருந்து நீ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருந்தால் நீ ஜெயிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். எஸ், ஸோ கன்சிஸ்டன்ஸ் வைஸ் ஜெயிச்சிட்டோம். 42 நாள், விச் மீன்ஸ் 42 நாள் இன்ட்டு 10,000 ஸ்டெப்பு போடுங்க. ஒவ்வொரு நாளும் 10,000 ஸ்டெப் நடந்திருக்கும். நல்லாவும் போச்சு. முக்கியமாக எந்தெந்த நாள் நடக்க மாட்டோம், எப்போல்லாம் நடக்கிறோம், கரெக்டாக ஒரு மாதத்துக்கு எத்தனை லட்சங்கள் ஸ்டெப்ஸ் நடக்கிறோம். முக்கியமாக சில பேர் இதில் டவுட்டாக கேட்டிருந்தாங்க, ஒரு நாள் பூரா சேர்த்து உங்களுக்கு 10,000 வருதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் 10,000 ஸ்டெப் அல்லது 1 மணி நேரத்தில் 10,000 ஸ்டெப், இதுதான் டார்கெட்டு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். எனக்கு நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், பாரு நானும் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. எப்படின்னு பார்த்தா ஒரு அந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா ஒரு நாள் பூரா, ரைட், நீங்கள் காலைல எந்திரிச்சதுலேருந்து ஒர்க்குக்கு போனது, தென் நைட்டு படுக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுது. பட் என்னது அப்படி கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறது ஃபோனில் கூகுள் ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் உங்களுக்கு மார்னிங் டைமில் எவ்வளோ நடக்கிறீங்களோ அது மட்டும் தான் மெஷரில் காட்டும். அந்த மெஷர் படி 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். இதுதான் டாஸ்க், ரைட். ஸோ அப்போ ஒரு நாளுக்கு உண்டான மொத்த டாஸ்க் தேவையில்லை. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன், ஈச் அண்ட் எவ்ரி டே 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மந்தில் 42 டேஸ்னா 42 × 10,000 ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நியர்பை செம்மையான ஒரு கவுண்ட் வருது. இது எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நெகட்டிவ் சைட் ஆஃப் திஸ் சேலஞ்ச் இஸ் வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் நான் இன்றைக்கி ஒரு குட்டி உண்மையை சொல்லிடுறேன். உங்கள் ஃபுட்டில் எதுவும் மாற்றாமல், ரைட், வாக்கிங் மட்டும் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு தான் குறையுது. நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கி 42 டேஸ் முடியுது, அதனால் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதே சாப்பிட்டுக்கிட்டு இல்லை அதை விட எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுக்கிட்டு வாக்கிங் போனால் மட்டும் வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. வெயிட் லாஸுக்கு வாக்கிங் 20% தான் ஹெல்ப் பண்ணுது. மீதி 80% வாட் யூ ஆர் ஈட்டிங். ஓகே, என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வெயிட் அதிகமாக போதான் இன்க்ரீஸ் ஆக போதான் இருக்குது. பட் இதில் இன்னொரு தெளிவான உண்மையை சொல்லிடலாம், வெயிட் மெயின்டைன் ஆகும், கண்டிப்பாக மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன அந்த டேயில் சாப்பிட போகிறோமோ அதுக்குண்டான அளவுக்கு நடந்துடும். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் 1500 கலோரிஸ் பேர்ன் ஆகிடுது. சம்டைம்ஸ் 2000 கலோரிஸும் பேர்ன் ஆகுது. அப்போது நான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதே அவ்வளோ கலோரிஸ் தான். ஓகே, தென் இப்போ இந்த வெயிட் லாஸ் ஆகும்னா என்ன பண்ணணும்? வாக்கிங்கில் 10,000 இன்க்ரீஸ் பண்ணுமா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனக்கு புரிஞ்சது என்னென்னா இனஃப். அப்போது யார் அந்த மெஷர்னால் கலோரிஸ். அந்த கலோரிஸ் இன்டேக்கை குறைக்கணும். கலோரிஸ் இன்டேக்கை குறைக்கிறப்போ நம்ம வாக்கிங்கில் அதிகமான கலோரியை எரிப்போம். சேம் டைம் அங்கே கலோரியும் கம்மியாக எடுத்துக்குவோம் ஃபுட்டில். அப்போ என்ன நடக்கும், ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் வரும். அந்த கேப் தான் வெயிட் லாஸ். இதுதான் இந்த 42 டேஸில் புரிஞ்சுது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசுவோம். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுதும் சிறப்பாக அமைஞ்சிச்சு. உண்மையை சொல்லப்போனால் நீட்டாக க்யூட்டாக முடிஞ்சிருச்சு. 42 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். நம்ம எப்போவுமே சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனோடனே அடுத்த சேலஞ்சுக்கு மூவ் ஆகிறது வழக்கம். இந்த தடவை நான் என்ன சேலஞ்ச் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க,
ஃபஸ்ட்டு 7 ஆரம்பித்தான், அப்புறம் இன்ட்டு 4 போட்டான், அப்புறம் 21 கொண்டு போனான், அடுத்து 42 கொண்டு போனான், எல்லாமே இன்ட்டு 2 போட்டுட்டு இருந்தான். அப்போ நெக்ஸ்ட் 82 டேஸ் போட போகிறான் அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லை, ஏன்னா 82 டேஸ் போட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு லாங் லாஸ்டிங் ஆகிடும். நான் டைலூட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் திருப்பி என்ன பண்ண போகிறேன், 777 அப்படின்னு 777 அப்படின்னு ஒரு டாபிக் கொண்டு வர போகிறேன். என்னென்னா 7 நாள் நீட்டாக வாக்கிங் போகணும். முக்கியமாக சாட்டர்டே சண்டே அந்த கணக்கு எதுவுமே கிடையாது. அடுத்த 7 நாளும் கரெக்டாக வாக்கிங் போக போகிறோம். இதுதான் ஐடியா. இந்த டாஸ்கில் 777 அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த பிளானோட முதல் பாகம் ஃபேஸ் 1 மொதல் 7 நாள், ஃபேஸ் 2 அடுத்த 7 நாள், ஃபேஸ் 3 அடுத்த 7 நாள். இந்த 7 நாளில் ஒரு குட்டி குட்டி விஷயம் பண்ணலான் இருக்கேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு வீடியோவை பாருங்கள். டே 43ல் நம்மளோட ஃபேஸ் 1 777 ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைய பொழுது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது, உங்களுக்கும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.